தமிழகத்திலேயே ஹெட் குவார்டர் சென்னையிலே மிகப்பெரிய ரவுடி, அதாவது சின்னவர் அப்படின்ற பேர்ல வளம் வந்த பொல்லாதவன் படத்துல வந்த கிஷோர் தான். அவர் சொல்லுவார் பாருங்க, நம்மளுக்கு பப்ளிக் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதோட பார்ட்டு தான் நீங்க வடசென்னையில பாத்தீங்கன்னா இந்த போர்டு விளையாடுவார். அவருக்கு போர்டு விளையாடுறவங்க ரொம்ப பிடிக்கும். ஆர்பாரே கண்ட்ரோல்ல வச்சிருந்த நபர் தான். வட மாநிலத்திலிருந்து ரவுடி இங்க வராங்கன்னா இவர் இங்க இருந்துட்டு வட மாநிலத்தை தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்த நபர். அவர் மேல அப்போதைக்கு 4 கொலை வழக்கு. எப்படி தென் சென்னையில ஒரு வீரமணி பெரியாலோ அதை விட காவல்துறை என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட் ரெடி பண்ணுது. ஆனா யாரோ ரவுடி வந்துட்டாரு மத்தியானம் தகவல் வருது. உடனே எல்லா ரிப்போர்ட்ஸும் வெளியே ஓடியாராங்க. வரலாற்றிலேயே ஒரு ரவுடிக்காக ஒரு கமிஷனர் நேரா இறங்கி சிறைக்கு போயிட்டு வந்தோம்னா டோட்டலா தன்னை மாத்திட்டார். எப்படின்னா ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நமக்கு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த ரவுடிகள்லாம் திருந்தி வாழ்றோம் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதன் பிறகு சிலர் திருந்தி வாழ்வாங்க, சிலர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அதுபோல திருந்தி வாழக்கூடிய ஒரு நபரை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்லி ஆகணும். எனக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இது இருக்கணும். என்னன்னா பல ரவுடிகள் என்கவுண்டர்ன்ற பயத்தில் திருந்தி வாழ்ந்துறேன்னு சொல்லிட்டு காவல்துறை கண்துடைப்புக்காக திருந்தி வாழ்ந்துறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களோட வேலையில இறங்குவாங்க. காலம் அவங்கள விடாது. முன் செய்த வினைகள் மாதிரி திரும்ப தொடரும் அவங்களுக்கு. ஆனா உண்மையாலுமே திருடி வாழ்ந்தவர். 2வது ரவுடிலாம், நான் இந்த மாதிரி ரவுடி ஃபீல்டுக்கு போயிட்டேன், என்னால இந்த மாதிரி மீண்டே வர முடியாது, நான் ஒன்வே தான், போனது தான், என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஆர்கனைசேஷன் கிரைம் யூனிட்ல ஒரு தமிழகம் முழுவதும் 45,000 ரவுடிகள் இருக்காங்க இந்த அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் இருந்தாலும், பெரிய பிரபலமான ரவுடிகள்லாம் இருந்தாலும் தமிழகத்திலேயே ஹெட் குவார்டர் சென்னையிலே மிகப்பெரிய ரவுடி, அதாவது சின்னவர் அப்படின்ற பேர்ல வளம் வந்த மாலைக்கண் செல்வம். அதாவது ஒரு டைலாக் வரும் வடசென்னை படத்துல, நான் பேப்பர் ரவுடி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவரும் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பர்ல வந்த ரவுடி, பேப்பர்ல வர்ற ரவுடி மாலைக்கண் செல்வம். எப்படி, அதாவது 87 தான் முதல் கொலை வடசென்னையில இருக்க காசிமேடு பகுதியில இருக்க சூர்யா நாராயணன் தெருவுக்கு சந்திப்புல ஒருத்தர் சம்பவம் நடக்குது. வடக்கத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தர் கொலை பண்றாங்க. அதுதான் சென்னையோட முதல் கொலை. அங்கதான் ரவுடிசம் ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த பகுதியில இருந்த இன்னொரு நபர் தான் செல்வம். அந்த செல்வம் எப்படி மாலைக்கண் செல்வமா மாறினார்னா, அவருக்கு ஒரு கண்ணு மட்டும் பார்வை நேரா இருக்காது, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும். அதனால அவரை யாரும் போய் மாலைக்கண் செல்வம்னு சொல்லிடவும் முடியாது, அவரை யாரும் மாலைக்கண் செல்வம்னு இருக்காரான்னு கேட்டுட்டும் வந்துட முடியாது. அப்படிப்பட்ட நபர். ஆனா தமிழகத்தில் எல்லாருக்கும் பிரபலமான ரவுடினா வீரமணி, அயோத்தி குப்பம் வீரமணின்னு பெரியவர்னு பெரியவர்னா அவருடைய வீட்டில் அவர் பெரியவர். அது அந்த ஏரியாவுக்கு பெரியவர்னு ஃபார்ம் ஆயிட்டாங்க. ரவுடிங்கள்ல பெரிய ஆள் ஆயிட்டாரு வீரமணி. அந்த ரவுடிங்கள்ல வீரமணி பெரிய ஆனோன்னு அப்போ இருந்த ரவுடிகள் 1, 2, 3, 4 வரிசைப்பட்டீங்கன்னா வீரமணி தென்சென்னையில, வடசென்னையில மாலைக்கண் செல்வம், அப்படியே காதுகுத்து ரவி, கேட் ராஜேந்திரன் இறந்துட்டாரு, இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ இருக்காரு நாகேந்திரன், அந்த லிஸ்ட்ல இப்போ நாகேந்திரன், சேரா, காட்டான் சுப்பிரமணியம், கருப்பு பாலு, திண்டுக்கல் பாண்டி என்ற சூப்பு கடை பாண்டியன் என்கவுண்டர்ல இறந்து போனார்ல அவரு, ஸ்டாலின், இப்போ எல்லாம் திருந்தி வாழ்ற ஜெர்மன் ரவி, இது போன்ற நபர்கள்லாம் அப்போ லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன ரவுடிங்கெல்லாம் இல்லை. எப்படி தென் சென்னையில ஒரு வீரமணி பெரியாலோ அதை விட வடசென்னையில மாலைக்கண் செல்வம் பெரியாள். ஏன்னா வீரமணி இங்க இருக்க ஸ்மக்லிங் பண்ணிட்டு, இங்க இருக்க ரவுடி கட்டச்சந்தை பண்ணிட்டு, அவங்க குடும்பத்தை வச்சு ஒரு கொலை, அண்ணன் தம்பிகளை வச்சு இதெல்லாம் பண்ணா கூட அவரால் ஆர்பாருக்குள்ளேயே போக முடியல. ஆர்பாரே கண்ட்ரோல்ல வச்சிருந்த நபர் தான் செல்வம் என்ற மாலைக்கண் செல்வம். இவர் எப்படி இங்க மீனவர் சங்கத்துக்கு இங்க இருக்க மீனவர்களுக்கு அவர் இருந்தாருனோ, மீன்பிடினா வடசென்னை தானே,
நீங்க லைட் ஹவுஸ்ல கொஞ்சமா இருந்தாலும் ஒரு பகுதி இருந்தாலும் மீன்பிடி, பெரிய மீன்பிடி சென்னையில வந்து அந்த அந்த மீனவர் சங்கத்தையே அவர் தன்னுடைய ஆளுமைக்குள்ள வச்சிருந்தார். அப்படிப்பட்ட மாலைக்கண் செல்வம் வந்து கடகடா 90ல இருந்து ஆரம்பிச்சு 92 94 மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து தமிழகத்துல ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச நபரா. ஆனா ஒரு சமூக வலைதளம் அப்ப இல்லாதனால அவர் சமூக வலைதளத்துல வரல. இன்னைக்கு கூட அவருடைய புகைப்படங்களை சமூக வலைதளத்தை தேடுறது கிடைக்கிறது கஷ்டம். இப்படி இருக்கும்போதுதான் மாலைக்கண் செல்வம் வந்து எது நடந்தாலும் பெரிய சம்பவங்கள்ல வடசென்னையில இப்போ பொல்லாதவன் படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது வில்லன் வந்து கிஷோர், ஆக்டர் கிஷோர் வந்து செல்வம்னு ஒரு கேரக்டர் பண்ணுவார். அதுதான் மாலைக்கண் செல்வம். மாலைக்கண் செல்வம்னா அந்த பொல்லாதவன் படத்துல வந்த கிஷோர் தான். அவர் சொல்லுவார் பாருங்க, நம்மளுக்கு பப்ளிக் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதோட பார்ட்டு தான் நீங்க வடசென்னையில பாத்தீங்கன்னா இந்த போர்டு விளையாடுவார். அவருக்கு போர்டு விளையாடுறவங்க ரொம்ப பிடிக்கும். அதுதான் மாலைக்கண் செல்வம். அவர் உட்காந்து காயின்ஸ் விளையாடினார்னா கூட எல்லாரும் விளையாட முடியாது, அந்த அளவுக்கு விளையாடினே இருப்பார். தொடர்ந்து காயின்ஸா போட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம 2-3 முறை அவரை சந்திச்சிருக்கோம், வேற வேற சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கோம். வெளியே போற இடத்துல இவர் தான் வந்திருக்காருன்னு சந்திச்சிருக்கோம். ஆனா அவருடைய உயரம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 5.25 அடி தான் இருப்பாரு, அவ்வளவுதான். இவர் தானா அப்படின்னு பெரியவர் சின்னவர் அப்படி இருந்த மாலைக்கண் செல்வம் வந்து பெரிய லெவல்ல இந்த வீரமணியை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சமூகத்துல பெரிய சமூக விரோத செயல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட் ரெடி பண்ணுது. அப்ப 2வது இடத்துல மாலைக்கண் செல்வம், காது குத்து ரவி, கேட் ராஜேந்திரன், நாகேந்திரன் இவங்கெல்லாம் இருக்கும்போது 2வது இடத்துல இவரை தான் இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்கவுண்டர் பண்றான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ வந்து பிரச்சாரங்கள்ல கூட இப்போ மறைந்த விஜயகாந்த், அவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சாரம் போது ஒரு அமைச்சரை சொல்லி, அப்போ இருந்த அமைச்சர் அவர் கூட ஒரு ரவுடி மாலைக்கண் செல்வம் கூட இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது 2007ல சென்னை மாநகர காவல் ஆணையரா நாஞ்சில் குமரன் இருந்தார். நாஞ்சில் குமரன் அப்போ வந்து இந்த புது கமிஷனர் ஆஃபீஸ் கிடையாது, ஈவிகே சம்பத் ரோட்ல கிடையாது, பழைய கமிஷனர் ஆஃபீஸ், இப்போ ஜேசி ஆஃபீஸ் இருக்கு, அங்கதான் கமிஷனர் ஆஃபீஸ். 2007 ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்துல இவரு வேற வழியே இல்லை, பதுங்கி இருக்காரு. சரண்டரா வர்றாரு. சரண்டரா வந்துட்டாரு. வந்தவுடனே அவர் வழக்கறிஞரோட வந்தார். காலையில இருந்து வெயிட் பண்றாங்க. எப்பயுமே வந்து சரண்டர்னா ஏதோ ஒரு அதிகாரி வந்து பார்ப்பாங்கல்ல, பார்க்கவே இல்லை. இவர் அங்கே இருக்காரு. ஆனா யாரோ ரவுடி வந்துட்டாரு. மத்தியானம் தகவல் வருது. உடனே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வெளியே ஓடிறாங்க. வெளியே வந்து பார்த்தா எங்கன்னு தேடுறாங்க. அப்பதான் பார்த்தா நாஞ்சில் குமரன், அப்ப அவருக்கு கீழே ஜாங்கிட், ஜாஃபர் சேட், ரவி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் உடனே இவங்க தானே அந்த லிஸ்ட் தயார் பண்றாங்க. அடுத்த அடிஷனல் ஜேசி இப்படிலாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கடற்கடன்னு வெளியே வராங்க. வெளியே வந்து எங்கன்னு திரும்பி பார்த்தா சாதாரணமா ஒரு லப்பர் செருப்பு, ஒரு காக்கி நிவி பேண்ட், ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒரு மரத்தை கிளைக்கு இல்லை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு சிம்பிளா. எங்கன்னு தெரியா அவரே வரும்போது தான் தெரியுது இவர் தான் மாலைக்கண் செல்வம். உடனே கூப்பிட்டு பார்க்க, என்ன உயிருக்கு பயந்து வந்த சரண்டர் அவர் யாருன்னு கேட்கிறாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்ணோம். வரலாற்றிலேயே ஒரு ரவுடிக்காக ஒரு கமிஷனர் நேரா இறங்கி வந்து சரண்டர் ஆகுனது, கமிஷனர் கிட்ட சரண்டர் ஆகணும் ஒரே ஆள் செல்வம். ஒரு ரவுடியை வந்து நேரடியா வந்து சரண்டர் ஆகுறாருன்னா வெளியே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்து வெளியே வந்து கீழே வந்து அவரை சந்திச்ச ஒரே கமிஷனர் நாஞ்சில் குமரன் தான். ஆனா அப்போது இருந்த ஓய்வு பெற்ற அதிகாரிலாம் அந்த காவல்துறையுடைய பேரையே கெடுத்துட்டாரு, கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. ரவுடிக்காக வந்தாருன்னு அப்படி சொன்னாலும் இன்று வரலாறுல அவர் பதிவு செய்யப்படுறாரு. அவர் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் ஓகேன்னு போட்டிருந்தாருன்னா ஒரு மனிதர் திருந்தி வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்டா அந்த நேரத்துல அவர் ஒத்துக்கல. நீ நடிக்கிற அப்படின்னு கூட அவர் கதறி எழுதுறாரு. கதறி எழுதுனா உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கிறியா? இல்ல, நான் மறைஞ்சு இருக்கேன், என்னால என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நான் திருந்தி வாழ்றேன். சரி, உடனே கூப்பிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தி சரண்டர் பண்ணிட்டாங்க. சரண்டர் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அந்த கேஸ்ல அவர் அப்படி கொஞ்ச நாள் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்போ அவருக்கு 45 வயது. உடனே ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே லோக்கல்ல இருக்கிறாரு, கொஞ்சம் எந்த தொடர்பும் இல்லாம இருக்காரு. அதே 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் அதே 2011 2007ல இருந்து 2011 அப்போ வந்து என்ன பண்றாங்க, கமிஷனர் வந்து திருப்பாதி இருக்காரு. இப்போ திருப்பாதி உத்தரவின் பேர்ல என்ன பண்ணா, ஜவஹர் இன்ஸ்பெக்டர் ஜவஹர், அப்புறம் வந்து நவீன் சந்திர நாகேஷ்னு ஒரு ஏசி, பீர் முகமது ஒரு ஏசி, அதுக்கப்புறம் சம்பத்னு ஒரு தனிப்படை இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, வண்ணாரப்பேட்டையில அவர் கைது பண்றாங்க. கைது பண்ண அவர் சிறைக்கு போடுறாரு. சிறையிலேருந்து அவர் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துட்டாரு. இந்த முதல் முறை இவர் சிறைக்கு போறாருல இந்த 2007ல இவர் சிலைக்கு போயிட்டு வெளியே வரும்போதே இவர் வந்து உடல் தளர்ந்து போயிடுச்சு. ஒரு 20 கிலோ 25 கிலோ ஆயிட்டாரு. அவரால் பேச்சு வரல. அவரை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவர் வச்சிருக்காங்க. பிரசன்ட் ஜெயில் வார்டில் தான் வச்சிருக்காங்க. அங்கே அவரை பார்க்க எல்லாரும் வராங்க.
அவங்க ஆளுங்க வருவாங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை யார்தான், உருவமே தெரியல, அந்த அளவுக்கு மோசமாயிட்டாரு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இவர் ஏதோ காவல்துறை ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இடம் இல்லை. அவர் உடனே நீதிமன்றம் மூலியமா உடல் மருத்துவ வெளியே வந்துட்டாரு. அந்த பாதிப்புல இருந்து அவருக்கு பேச்சே வரல, திரும்ப பேச்சே வரல. இங்கே ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறது, குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்டு இருக்கு. இப்போ 2011 அவர் வாழ்க்கையில கடைசியா சிறைக்கு போயிடுவார். போனோன்னா உடனே அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த கேஸ்ல. கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் எப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய 2ஆம் இடத்துல இருந்த ரவுடி தான் மாலைக்கண் செல்வம். அந்த இடத்துல பாக்ஸர் வடிவேலு எல்லாம் ஒருத்தர் இருந்தாலும் செல்வம் தான் அங்க நிக்கிறது பேரு. பாக்ஸர் வடிவேலு அவர் இது பண்ணிட்டாருங்களே, அவர் வந்து இதாயிட்டார்ல. செல்வம் வந்து அனைத்து ரவுடிங்க கூடயும் ஒரு தொடர்பு வச்சவர். அதாவது இந்த பொல்லாதவன் படத்தை எதுக்கு சொன்னா, இந்த ஏரியால அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. கூட இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்பிங் டெண்டன்ஸ் நிறைய பண்ணவர், நிறைய உதவி கேட்கறவங்களாம் உதவி பண்ணவர். சிறைக்கு போயிட்டு வந்தோன்னா டோட்டலா தன்னை மாத்திக்கிட்டார். எப்படின்னா பைபிள் அப்படியே வர்றது, யாருன்னா வந்தாங்கன்னா எதனா உதவி கேட்டாங்களா இருக்கிறத கொடுக்கறது, இல்லையா போ எந்த தவறும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலில் இருந்திருக்கேன், நான் ரவுடியா இருந்திருக்கேன், அண்ணனை பார்க்கணும், செல்வண்ணனை பார்க்கணும், எனக்கு எதனா பிரச்சனையா இருக்கு, அண்ணனை பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும், நான் அலோவ் பண்ற அளவுக்கு மாறிட்டாரு. எப்படி ஒரு பெரிய ரவுடியா இருந்தவர், ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு மத போதகரா மாறிட்டாருன்னு. மத போதகரா அவர் மாட்டின உலகம் ஏத்துக்கணும்ல, அவருக்குள்ள ஒரு மத போதகரா தன்னை மாத்திக்கிட்டார். ஒரு மத போதகரா இருந்து அவருக்கு வந்து அரபாடி லாரிங்க இருந்திருக்கு, பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இருந்திருக்கு, 3 கண்டெய்னர் லாரிலாம் இருந்திருக்கு. ஒரு மீனவர் சங்கத்தை கண்ட்ரோல் வச்சிருந்தவர், ஒரு ஆர்பாரை கண்ட்ரோல் வச்சிருந்து எல்லார்கிட்டையும் கமிஷன் வந்துகிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நபர் இறுதி காலங்கள்ல அந்த 10 ஆண்டுகள்ல பைபிளை கையில வச்சுக்கிட்டு காலையில பஸ்ல ஏறி 50 ரூபாய் பாஸ் வாங்கி பைபிளை வச்சுக்கிட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வர ஒரு இது மாதிரி வரலாற்றுல எந்த ரவுடியுமே இருந்ததில்லை. அப்படியே தன்னை முழுவதும் மாத்திக்கிட்டு அப்படியே இருந்தவர். நீரிழிவு நோய், அதாவது நீரிழிவு நோய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிபி லோ பிபி இதெல்லாம் வந்து உடலை பயங்கரமா தாக்கி அவர் வந்து உடல் ரொம்ப சோர்வை சந்திச்சு உடல் தளர்ச்சி ஏற்பட்டுருது. அப்போ அவர் பைபிள்லயே இருக்கு, அந்த கடவுள் பிரார்த்தனையில இருக்காரு. கடந்த இறுதியா பார்த்தா அவர் மருத்துவமனைக்கு போறாரு, அவர் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து அவர் கிறிஸ்டின் முறைப்படியே அவரை வந்து அடக்கம் பண்றாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய டான், அந்த ஏரியால இல்ல சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய, இப்பெல்லாம் அங்கிருந்து இங்க வட சென்னையில வட மாநிலத்திலிருந்து ரவுடி இங்க வராங்கன்னா, இவர் இங்க இருந்துட்டு வட மாநிலத்தையே தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்த நபர். அவர் மேல அப்போதைக்கு 4 கொலை வழக்கு, ஒரு 15 வழக்குகள் இருந்தாலும் அவர் செய்த சம்பவங்கள் ஏராளமா கூட இருக்கலாம். அதாவது யாராவது ஒரு குழந்தை கடல்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னே அப்படின்னா உடனே ஒரு ஸ்டீமர் எடுத்து, யாருன்னா இப்போ இவர் யாருக்குன்னா உதவி பண்ணி அவங்களுக்கு ஸ்டீமர் வாங்கி கொடுத்துருப்பாரு, உடனே ஒரு 4 ஸ்டீமர் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து தேர்றதுக்குள்ள இவர் அவங்க அங்க விழுந்துச்சா அப்போ பாடி இந்த இடத்துக்கு தான் வரும், அங்க விழுந்துச்சா சரி போட்டுங்களுக்கு கப்பலுங்க நடுவில் எதுனா பாடி போய் சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வச்சு ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸ்ல இருந்து ஒரு முழுக்க திருந்தி வாழ்ந்துட்டாரு. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அவ்வளோ பெரிய ரவுடி, அதாவது 92ல ரவுடி ஆகி 2011 வரைக்கும் கலக்கிட்டு 2011 இது வந்து பெருமைக்காக பேசல, ரவுடிங்க பாசையில சொல்றேன், அவரை பெருமையை நம்ம பேசவே இல்லை. இவர் மாதிரி யாரும் வந்துடக்கூடாது. 2011 இருந்து அப்படியே இருந்தவர் 2019 2020ஆம் ஆண்டு நெருக்கத்துல வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. கிறிஸ்துவ முறைப்படியே அவர் வந்து அவருடைய விரும்பின கிறிஸ்துவ முறைப்படியே அவர் அடக்கம் பண்ணியிருக்காரு. ஆனால் சின்ன ரவுடியெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, பெரிய ரவுடி மிகப்பெரிய ரவுடி திருந்தி தன்னை மாத்திக்கொண்டு திருந்தி அவரை மாதிரி எல்லாரும் மகான் ஆக முடியாது. மகான் ஆகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேர், இன்றும் அவர் விசுவாசிகள் ஏராளமான பேர் அவர் உதவி செய்தவங்க அந்த பகுதியில் அவரை நினைச்சாலும், மற்றவங்கெல்லாம் பணத்திற்காக கொள்ளை செய்யறவங்க இருந்தா கூட அவரு அவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தவர் திருந்தி வாழும்போது சின்ன ரவுடின்னு பேர் எடுத்து நாளை பின் அவரை பேச்சு வராம சாகிறதுக்கு அவரை மாதிரி இல்லைன்னா கூட திருந்தி கொஞ்சம் மனுஷனாவது மாறலாம் அப்படின்றத ஒரு எண்ணத்துல தான்
மாலைக்கண் செல்வத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணுறோம். வேற யாரும் மாலைக்கண் செல்வத்தை பற்றி பேசினாதான் எனக்கு தெரியல. ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் வழக்கு சம்மந்தமான அதை பற்றி சொன்னார். நான் அவரையும் இதை குறிப்பிட்டு தான் இருந்தார். நம்ம மாலைக்கண் செல்வத்தை நல்லா சந்திச்சிருக்கோம். ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய நபர். ஒரு சின்ன பையன் வந்து ஆனால் ஒரு பைக்கு வந்து என் கண்கூடா எனக்கு பார்த்தது, கேள்விப்பட்டது. ஆனால் என் பைக்கு கடைசி டியூ கட்டலன்னு வண்டியை தூக்கிட்டு போயிட்டானா, வண்டியிலனா கலெக்ஷனுக்கு பேங்க்ல வேலைக்கு வர வேணான்னு சொன்னான். நீங்கள் பொல்லாதன் படத்தோட பார்த்தீங்கன்னா ஒத்துப்போம். கலெக்ஷன் தூக்கிட்டு போனா, அப்படியா சரி வா மாறாடி, எதில் வந்திருக்க, காரில் வந்திருக்கியா, வா வண்டி எடு, இந்த பையனுக்கு போயிட்டு வந்துடலாம். போனா அங்கே எவ்வளோ பேர் மாறுவாடி இருந்தாலும் போன உடனே எந்திரிச்சு பதறுவான். அரிசி கொண்டாயா, சாவியை கொண்டாயா, போ வச்சு சம்பாரி, போதும் இவ்வளோ வட்டி வாங்கிட்டல, போதும் வா. ஒரு கல்யாணத்துக்கு போகிறது யாருன்னா ஒரு கடன் வாங்கி, வா என் கூட இத்தனை வருஷமா அந்த பையன், அவன் குழந்தை பர்த்டே, அவனுக்கு கல்யாணமா, சரி இவ்வளோ நாள் அவனுக்கு ஒரு சங்கிலி எடுத்து போடணும், ஒரு மோதிரம் வாங்கி. ரெண்டாவது இவன் வந்திருக்கான், யாருப்பா நீ? நான் அந்த மாதிரி நான் ஸ்டென்ட் யூனியன் சேரணும்னா, நான் ஒரு ஃபைட்டர்னா, என்கிட்ட கையில் காசே இல்லை, நான் ஸ்டென்ட் யூனியன் கார்டு 3 லட்சம், இதெல்லாம் என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். உடனே ஸ்டென்ட் யூனியனா, அப்படியா 3 லட்ச ரூபாவா, சரி நான் தரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போ, உழைச்சி தான் சம்பாதிக்கிற, குடும்பத்தை காப்பாற்று, ரவுடி ஆகிடாத. இப்படி ஒரு அறிவுரையை சொல்லி மாற்றக்கூடிய ஒரு ரவுடி தான் இந்த சென்னையில் வாழ்ந்து மறைஞ்சி மற்ற ரவுடிகளுக்கு உதாரணமாகவும் இருந்திருக்காங்க. அவர் இது ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, அவர் பெருமைக்காக, இதனால இதை பார்த்து ஒரு ரவுடி திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் மாலைக்கண் செல்வத்தை பற்றி நம்ம இப்போ சொல்றோம். சார், இதில் ஒரு கேள்வி, நம்ம படங்கள்லையும் பார்த்துருக்கோம், நேர்லையும் நிறைய பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி திருந்தி வாழும்போது அவங்களுடைய எதிரிகள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால மறுபடியும் கட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இவர் வாழ்க்கையில் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அதுதான், அதாவது எந்த ரவுடியா இருந்தாலும் இயற்கை மரணம் நிச்சயமாக இருக்காது. ஒன்று என்கவுண்டரா இருக்கணும், இல்லை வெட்டுப்பட்டு சாகணும். இது ரெண்டுமே மாலைக்கண் செல்வத்துக்கு நடக்கலைன்னா உண்மையாவே திருந்தி வாழ்ந்துட்டார் தானே அர்த்தம். உண்மையாவே திருந்தி வாழ்ந்துட்டார். வேற எந்த ரவுடிகளுக்கும் நீங்க இயற்கை மரணம் இருந்திருக்காது. மோஸ்ட்லி இயற்கை மரணம், கொலைப்படலை, என்கவுண்டர் பண்ணலன்னா முன்பு செய்த சம்பவங்களின் பயன்கள் வந்து அவர் திருந்தி வாழ்றாருன்னு எதிராளிக்கு அவர் மேல இறக்க பாவம் வந்தோன்னு என்ன பண்ணுவான்? ஒண்ணு, அவர் இளமை கால பண்ணத்துலலாம் அப்போ அவரை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு பயந்துட்டு எந்த கேஸ்லயும் அவர் சாட்சி சொல்லலை. அப்படி இப்படி நெருக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6 மாசம் 1 வருஷம் 8 மாசம் 1 வருஷம் அவர் சிறையில் இருந்தா கூட அவருடைய 62 வயசுல இறந்திருக்காரு. 62 வயசுல இருந்திருக்காரு. ஒரு 6ல இருந்து 7 ஆண்டு அவர் சிறையில் இருந்திருப்பார் மொத்தமே. திருந்திட்ட 62 வயசுல ஒரு நல்ல சாவு, இயற்கை மரணம் தானே இறந்திருக்காரு அவரு. ஏன்னு கேட்டா உண்மையாவே திருந்தி வாழும் போது காவல்துறையும் அவங்களுக்கு உதவி பண்ணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். போலியா நடிக்கிறவங்க திரும்பவும் இல்ல நான் ரவுடித்தனம் பண்ணல, கஞ்சா மட்டும் தான் விற்கிறேன், ரவுடித்தனம் பண்ணல, நான் கொலை பண்ணல, கொலை பண்றவங்களுக்கு ஸ்கெட்ச் தான் போட்டு தரேன், முழுக்க திருந்தனவர் பத்தி தான் சொல்லுவோம். பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.